ஹாய் கைஸ், இந்த வீடியோ எதுக்காகன்னா இது வந்து கேமிங்கோட அப்டேட் தான். சரிங்களா? இது இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் வந்து டாம் ரைடர். அது வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் 550 போட்டிருக்காங்க. அது எப்படி நம்ம ஃப்ரீயாக விளாட போடுறதுன்னு தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி விளாடுறதுன்னு கேட்டிங்கன்னா, கேம் அப்படின்ற ஒரு எமுலேட்டர் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அது வந்து இப்போ கேம் வந்து என்ன ஃபீல்டில் இருக்குன்னா பிசி வெர்ஷனில் இருக்கும். அது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணி விளாட போகிறது தான் பார்க்க போகிறோம். ஐ மொபைல் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ஒர்க் ஆகும். லோ வச்சுக்கணும் ஒர்க் ஆகும். பட் ஆனால் கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. விளாடும்போது லாக் ஆகும். உங்களுக்கு ப்ளே உள்ளே போனாலும் டக்குன்னு வெளியே எக்ஸிட் ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா இருக்கும். அதனால் என்னோடய மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ F7. அதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 8S Gen 4 இருக்குது. இது வந்து கேமிங் மொபைல் தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இது வந்து ஸ்மூத்தாக ப்ளே ஆகும் எனக்கு வந்து. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிறது இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் ஆர்ஐபின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இது கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஷன் கேட்டும். அதை நீங்கள் டாம் ரைடர்னு சொல்லி போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த கேமு காட்டும். கேமோட சைஸு இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக போட்டிருப்பாங்க. கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22 GB வருது. நீங்கள் டவுன்லோட் ஹேர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் டேரெக்ட் ஆகிடும். இது நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், அதனால் நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ கேம் ஹப்புன்ற ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். போட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு வரும். அதை நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். டவுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைம் ஓடும். வெயிட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே லாஸ்ட்டு வெர்ஷனாக பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லா ஃபைலையும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் போய்ட்டு டவுன்லோட் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணதில் இருக்கும். பட் ஆனால் எனக்கு இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன், அதனால் இருக்காது. நீங்கள் அது இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபோல்டராக வந்து உட்காரும். அதை நீங்கள் டாம் ரைடர்னு சொல்லி இருக்கும். இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இது வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அந்த ஆப் ஒன்று பார்த்தீங்களா, கேம் ஆப்பு, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே இது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இனிமேல் இதில் தான் நமக்கு வேலை இருக்கும். ஓப்பன் பண்ணோன்னே இதெல்லாம் அக்ரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இமெயில் ஐடி இது போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு இன்புட்டு கேம்னு சொல்லிட்டு பிசி கேமு. அதெல்லாம் அலோவ் கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம எதில் ஃபைல் இருந்துச்சோ அதில் போய்ட்டு நம்ம அந்த EXன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை மட்டும் தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் நமக்கு கேம் வந்து இன்ஸ்டால் ஆகும். அந்த ஃபோட்டோ வந்து அந்த டாம் ரைடர் ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் இது ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த கேமோட போஸ்டர் வரும். அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். மற்ற இதெல்லாம் அந்த ஆப்பை நமக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த ஆப்பில் இந்த கேம் மட்டும் தான் விளாட போகணுன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. காட் ஆஃபரு, WWE, GTFI அந்த மாதிரி நிறைய கேம் இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த கேம்லாம் வரும். ஆனால் ஜிபி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது உங்கள் மொபைலுக்கு ஏற்றாப்புல நீங்கள் டெவலப் பண்ணி விளாண்டுக்கலாம். இந்த மாதிரி கேமிங் அப்டேட்டுக்கு என்னோடய சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணால் தான் அடுத்தடுத்து விடுற வீடியோ வந்து உங்களுக்கு உங்கள் மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட கேம் ப்ளே உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேம் ப்ளேக்கு ரெடி பண்ணுவோம். இது கொஞ்சம் லோடிங் ஆகும். நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணி போயிட வேணாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆகிடுச்சு கேமு. ப்ளேன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது நம்ம பிசியில் வந்து எப்படிலாம் வர்றோமோ அதே தான் இதில் நமக்கு காட்டும். எமுலேட்டர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நியூ கேம். A famous explorer once said, இது ஸ்டோரி. "The deep
extraordinary is in what we do, not who we are. I'd finally set out to make my mark, to find adventure. But instead, adventure found me. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேம் ப்ளே ஆகும். In our darkest moments, when life flashes before us, we find something that keeps us going. Something that pushes us.